சார் சொல்லுங்கள் சார். எல்லாரும் கவனிங்க. இப்போ தான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அங்கே ஐடி ரேட் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அரை மணி நேரத்தில் அல்லது 1 மணி நேரத்தில் அங்கே வந்துருவாங்க. அதுக்குள்ளே நம்மகிட்ட இருக்க டாக்குமெண்ட்டு, அக்ரிமெண்ட்டு, வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி சேஃப்டி பண்ணணும். தோழர், ஹெட் ஆஃபீஸுக்கு சென்ட் பண்ண அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயிலில் இருக்கும். அதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. அபி, ரிசப்ஷனில் இருக்க சிஸ்டத்தில் ஓவரால் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதையும் டெலிட் பண்ணிடு. ரமேஷ், நீ மேனேஜர் ரூமை திறந்து மேலே இருக்க வவுச்சர்லாம் கீழே. ஓகே சார். அண்ணா, வர்ற ஆஃபீஸர்ஸு சம்பட்டி கோடாக்கெலாம் எடுத்துகிட்டு வருவாங்களா? அபி, எடுத்தாச்சா? இல்லை சார், இன்னும் எடுத்துகிட்டு இருக்கேன் சார். டேய், டைம் ஆச்சு, சீக்கிரம்டா. சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் சரி பண்ணாமல் விட்டுட்டு இப்போ வந்து சீக்கிரம் சொல்லி உயிர் எடுக்கிறானுங்க. சாரி சார், கை தவறிச்சு. சரி, சீக்கிரம் பார்த்து பண்ணுங்க. இது வேற. தம்பி, இந்த ஹார்ட் டிஸ்க்கு பத்திரமா விடா. இதில் முக்கியமான படம்லாம் இருக்குது. அவங்க கைக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா திரும்ப தரக்கூட மாட்டானுங்க. அப்படி என்னென்ன படம் இருக்குது இதில்? டேய், சின்ன பையன்டா நீ, அதெல்லாம் தெரியக்கூடாது. சொன்னதை பண்ணு. நான் சின்ன பையனே எல்கேஜி படிக்கிறான். இதுக்கு மேலே நான் தெரிஞ்சக்கூடாது என்ன இருக்க போகுது. சச்சா, மாட்டிக்கிட்டா 2 சைடும் அசிங்கமாக போயிடும். வேணாம். என்னாச்சு தோழர்? எதிர் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது தோழர். பக்கத்து வீட்டில் வேணால் கொடுத்துடலாம்ல? தெரு ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க சார், அங்கே வேணால் புதைச்சிடலாமா? அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. ஏய், நீ போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணு. நான் சொல்லும்போது ரேஸ் பண்ணு. தோழர், நீங்கள் வெளியில் போங்க. ஃபோன் பேசிட்டு என் கூட கனெக்டில் இருங்க. கார் உங்களை கிராஸ் பண்ணதை என்கிட்ட சொல்லுங்கள். தோழர், கார் கிராஸ் பண்ணது தோழர். ஜெகன் சார், பெட்டி மாறிடுச்சு சார். அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதில் தான் சார் இருக்குது.